நான் ஒரு 40 லேண்ட் கிராப்ட் விக்டிம்ஸ்க்காக வழக்கு நடத்திட்டு இருக்கேன். அதில் ஒரு 10 விக்டிம்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க. டிஜிபியை பார்த்து டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் a 300 crore ஆர்கனைஸ்டு லேண்ட் கிராபிங் ஸ்கேம் நடந்திருக்கு அம்பத்தூர் ஆவடி கமிஷனரேட் ஜூரிஸ்டிக்ஷனில். இதில் மின்ட் ரமேஷ்ன்ற ஒரு நபர் வந்து இந்த வழக்கில் தொடர்பில் இருக்கார். அவர் மூலியமாக போலி ஆவணங்கள் தயாரித்து பல இன்னசென்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்கிட்டேருந்து நில அபகரிப்பு பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக பல இடத்துல வழக்கு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் வந்து ஒரு மீடியா ரிப்போர்ட்டில் கொடுக்குறச்ச ஒரு 5 சிஓபி நம்பர் கொடுத்துருந்தேன். கமிஷனர் ஆஃப் போலீஸோட கம்ப்ளைண்ட் நம்பர். இந்த கம்ப்ளைண்ட் நம்பரை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த கம்ப்ளைண்ட் நம்பரில் வந்து 2 சீனியர் போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆஃப் ஆவடி கமிஷனரேட் இன்வால்வ் ஆகி லேண்ட் கிராபர்ஸ்க்கு வந்து உதவியாக இருந்து இன்னசென்ட் விக்டிம்ஸு இன்னசென்ட் லேண்ட் ஓனர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் மேலே ஒரு இம்ப்ளிகேட்டட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் வந்து அதாவது லேண்ட் கிராபர் என் மேலே எஃப்ஐஆர் கொடுக்குறாரு, ஓனர் மேலே எஃப்ஐஆர் கொடுக்குறாரு. அந்த எஃப்ஐஆர் பதியப்படுது. இட் இஸ் அ ஃபால்ஸ் அண்ட் ஃப்ரிவிலஸ் கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் போடுறாங்க. இன்னசென்ட் ஓனர் லேண்ட் கிராபர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் பதியப்படவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து போலியாக எஃப்ஐஆர் போட்டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பேரை வந்து டேமேஜ் பண்ணுறது, இன்னசென்ட் ஓனர்ஸை வந்து பயமுறுத்துறது, இதே ஒரு வேலையை பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 5 சிஓபி நம்பரை நாங்கள் வந்து டிஜிபி கிட்டேயும் கொடுத்துட்டு போயிருக்கோம். டிஜிபி கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் we have formally launched a complaint to the DGP 17/3/2025 லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டு. எல்லாரும் ஒரே மோடஸ் ஆப்பராண்டி தான், ஒரே வகையில் ஏமாற்றப்பட்டிருக்க மக்கள். இதில் வந்து இந்த இன்னசென்ட் விக்டிம்ஸ்க்காக வழக்கு நடத்துகிற என்னையை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. பல கேசஸில் என்னை வந்து முடக்கிறாங்க. நான் இன்டர்வியூனர் பெட்டிஷன் போடுறேன் அவங்க பெயிலுக்கு, அவங்க பொய்யான பெயில் பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. கஸ்டடி டேஸ் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி போடுறாங்க. அதை நான் வந்து கோர்ட்டில் சொல்கிறேன். அந்த இன்டர்வியூனர் பெட்டிஷன் போட்டு இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது, இவர் வந்து இன்னும் ஆப்ரேஷனில் இருக்காங்க, 300 கோடி சொத்து வந்து அவர் ஜெயிலில் இருந்தாலும் இங்கே வந்து பாதுகாப்பாக ஆளுங்க இருக்காங்க. 3 விதமான சிண்டிகேட் நடக்குது. போலீஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, லோக்கல் ரவுடிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ப்ளஸ் வந்து லோக்கல் புரோக்கர்ஸ் மாதிரி அந்த இடத்த பாதுகாப்பு பண்ணுறாங்க. அவங்க உள்ளே போயிட்டா கூட இங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, இங்கே வியாபாரம் நடக்குது, இங்கே மிரட்டல்கள் நடக்குது. இவங்க அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போக முடியல. ப்ராப்பர்ட்டி உள்ளே போக முயற்சி பண்ணால் ட்ரெஸ்பாஸ்ன்னு எஃப்ஐஆர் போடுறாங்க. அண்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. டிஜிபிக்கு நேற்று நைட்டு நான் லாஸ்ட் நைட் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் இதை பற்றி. he said he will sound the concerned person அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we really don't know what is happening. ரொம்ப விக்ஷியஸாக இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கேஸை முடிக்க வேண்டிய ஒரு வழக்கை பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இழுத்துட்டு இருக்காங்க. ஆவடி கமிஷனரேட்டில் அப்படி என்ன தான் நடக்குதுன்னு யாராவது ஒரு எக்ஸ்டர்னல் ஆஃபீஸர், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி உள்ளே போய் விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் பொதுமக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படணும்? நான் வந்து அலிகேஷன் சொல்லலைங்க, யாருமே அலிகேஷன் சொல்லலை. இங்கே இருக்கிற எந்த பெட்டிஷனரும் அலிகேஷன் சொல்லலை. மெட்டீரியல் எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃபோடு கொடுக்குறோம். இந்த 5 சிஓபி நம்பரை நீங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துங்க. சிபிசிஐடிக்கு அனுப்புங்க, சிபிஐ அனுப்புங்க, இல்லை ஒரு எஸ்ஐ கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்லுங்கள். இவங்க இன்னசென்ட் விக்டிம்ஸா, லேண்ட் ஓனர்ஸா, இல்லை இவங்க லேண்ட் கிராபர்ஸான்னு பாருங்கள். they are not land grabbers. இவங்க மேலே ஏன் வழக்கு தொடர்றீங்க? இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டு அந்த லேண்டை வந்து நீங்கள் வந்து லேண்ட் கிராபருக்கு பொசிஷன் எடுத்து கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம்? என்ன ஏன் முடக்க பார்க்குறீங்க? என்ன முடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம்? பல கோடி ரூபாய் எனக்கு ஃபீஸ் தருவாங்களா இந்த இன்னசென்ட் சீனியர் சிட்டிசன்ஸு? will I get it? இதில் 2 போலீஸ் அஃபிஷியல்ஸ் இன்வால்வ்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை வந்து ஏன் நீங்கள் வந்து நான் இப்போ டேரெக்டாக நேம் பண்ணியே கொடுத்துருக்கேங்க. கம்ப்ளைண்ட்ஸ் பல தடவை கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. 40க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு சிறு நடவடிக்கை இல்லை. பட் திரும்ப வந்து லேண்ட் ஓனர்ஸை, கவுன்சில் ஆன் ரெக்கார்டை இம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எஃப்ஐஆர் போட்டு எங்களை ரிமாண்ட் பண்ணி குளிர் காயிறது. எங்களை ரிமாண்ட் பண்ணிட்டா இந்த வழக்கு முடியப்படுமா? will it stop? அந்த இல்காட்டன் அசட்ஸு, அவன் அபகரித்து வச்சுருக்க அந்த சொத்தை யார் வந்து ரிகவர் பண்ணுவாங்க? அதை ஏன் அரசுடைமை ஆக்கக்கூடாது? பொதுமக்கள் கிட்டேருந்து அபகரித்த அந்த சொத்தை அரசுடைமை ஏங்க ஆக்கக்கூடாது? அவங்ககிட்ட 20 லட்ச ரூபா பணம் இருக்குது, மாதமானால் 20 லட்ச ரூபா வருமானம் இருந்தால் என்ன பண்ணுவார் அவர்? இது ஏன் அரசாங்கம் கவனிக்க மாட்டேங்குது? இது ஏன் காவல்துறை கவனிக்கலை? காவல்துறை ஏன் வந்து இதை வந்து வழக்கை நீர்க்க பண்ணுறாங்க?
இப்போ இவர் பேரில் எஃப்ஐஆர் போடுறாங்க. இவர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போலி எஃப்ஐஆர் பட்டா பண்ணி வந்து ஒருத்தர் விற்றுட்டாரு. அதை வந்து இவர் வந்து உள்ளே போய் ட்ரெஸ்பாஸ் பண்ண பார்க்குறாருன்னு சொல்லி இவர் பூர்வீகமாக குடியிருக்கிறார். அங்கே குருசாமின்றவர் பூர்வீகமாக அந்த வில்லேஜில் குடியிருக்காரு. 150 வருஷம் வரலாறு இருக்குது அந்த ஊரில். அவருக்கு ஒரு மணியக்கார ஃபேமிலியிலேருந்து வராரு. இஸ் டெஃப், அவருக்கு காது கேட்காது. அந்த சொத்தை வந்து மின்ட் ரமேஷும் கூட்டாளிகளும் அபகரிக்கிறாங்க. தண்டபாணின்றது யாருன்று விசாரிங்க. தண்டபாணிக்கும் அந்த உயர் அதிகாரிகளுக்கும் உள்ள ஆவடி கமிஷனருக்குள்ள உயர் அதிகாரிகளுக்கும் என்ன லிங்க்கு? அவர் ஏன் கார் வாங்கி தராரு? அவர் ஆஃபீஸுக்கு இவங்க ஏன் வராங்க? நேரடி மிரட்டல் எதுவும் வரலங்க. எல்லாமே எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டியதான். மல்டிபிள் எஃப்ஐஆர் போட்டு எங்களை வந்து சிறைப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாம் அடிச்சுட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க, அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, ட்ரெஸ்பாஸிங்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை லேண்ட் ஓனர்ஸ் மேலேயும் அட்வொகேட் மேலேயும் போட்டதுனால என்ன நியாயம்? உண்மையான லேண்ட் கிராபர் யார்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அரசியல் பின்புலம் என்ன? இப்போ நேற்று ஒரு ரிமாண்ட் பண்ணாங்க ஒரு எஃப்ஐஆரில், சம்மந்தமே இல்லை சேகர்னு ஒருத்தரை வந்து அம்பத்தூர் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணாங்க. ஜட்ஜஸே கேட்டார், என்ன கேஸுங்க இது? பியூர்லி சிவில் இன் நேச்சரு, யூ ஆர் கிவிங் அ கலர் ஆஃப் கிரிமினாலிட்டி டு அ கேஸ் விச் இஸ் பியூர்லி சிவில் இன் நேச்சர்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸில் வந்து ரிமாண்டுன்னு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணார். 8 மணி 9 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தால் எந்த ஜட்ஜஸால் கூட நான் கொஞ்சம் லிசன் பண்ண முடியும். அவங்களும் மனிதர்கள் தானே. காலையில் நீங்கள் 6 மணிக்கு தூக்குறீங்க ஒரு விசாரணை பண்ணிட்டு, எவ்வளோ நேரம் விசாரிப்பீங்க? ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லி நீங்கள் தூக்குறீங்க, அதுவும் வந்து யூனிஃபார்மில் வரல, யாரும் ஐடி கார்டை காட்டலை. அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி தூக்குறதுக்கு ரவுடிஸ் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. பூட்ஸ் காலோட வந்து கிச்சன் வரைக்கும் போயிருக்காங்க. அசிங்கமாக சத்தம் போட்டு பேசியிருக்காங்க அவங்க வீட்டில். சேகர்ன்றவர் அந்த ஊரில் அந்த பகுதியில் ஒரு தலைவராக இருக்கார். அவருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக போலீஸ் அத்துமீறி நுழைஞ்சு அவரை தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கலங்கடிச்சு சாப்பாடு கொடுக்காம அவரை வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு நீங்கள் 7-8 மணிக்கு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி வந்து இது சாத்தியமா? டிஜிபி வந்து இப்போ டிஜிபி ஆஃபீஸுக்கு 1 மணி நேரமாக உட்காந்துருக்கோங்க. இன்னும் டிஜிபி வந்து கன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்கிறாங்க. அவர் கன்ஃபர்மேஷன் பண்ணால் தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பேன்றாங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்ற காரணத்தினால. பட் அந்த கன்ஃபர்மேஷன் ஐம் அவேட்டிங். நானும் ஒரு பர்சனலாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கேன் டிஜிபிக்கு. கண்டிப்பாக இதுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து திஸ் இஸ் அ க்ரைம், இது கேன்சரு. ஒரு தனி மனித ப்ராப்பர்ட்டியை ஒருத்தன் அபகரிக்கான், அதை வந்து காவல்துறை கண்டிக்காமல் அந்த தனி மனிதன் மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடர்றீங்க, ஓனர் மேலே வழக்கு தொடர்றீங்க. அப்போ லேண்ட் ஓனர் எங்கே தாங்க போவான்? லேண்ட் ஓனர் எங்கே போவான்? இத்தனைக்கும் எஃப்ஐஆர் டைரக்ஷனே வாங்கி வச்சுருக்கோம், அவன் மேலே லேண்ட் கிராபிங் எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு. லேண்ட் கிராபிங் எஃப்ஐஆருக்கு இது வரைக்கும் எடுத்து அதுக்கு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்கோம், ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்கோம். பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு என்ன நியாயம்? ஸ்டீஃபன் இப்போ ஒருத்தர் சர்வீஸில் இருக்கார், ஒருத்தர் ரிட்டையர் ஆகிருக்காரு, பெருமாள், அவர் ஏடிசியாக இருக்கார். அவருக்கும் இந்த தண்டபாணிக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இதை சிடிஆர் போடுங்க, டவர் ரிப்போர்ட் எடுங்க. உங்களுக்கு இல்லாத இன்டெலிஜென்ஸா? உங்களுக்கு இல்லாத இன்டெலிஜென்ஸா? காவல்துறைக்கு இல்லாத இன்டெலிஜென்ஸா? ஏன் உங்களால் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல? இவங்க எத்தனை நாளாக சிண்டிகேட்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க? ஸ்டீஃபனுக்கு எத்தனை இடம் இருக்குது? அவர் எத்தனை கடையில் வாடகை வாங்குறாரு அம்பத்தூரில்? அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்தது? அந்த ஓனர் பெங்களூரில் சொந்தமான பூர்வீகமாக கொண்டவர். இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய வழக்கு, டாக்குமெண்ட் நம்பர்ஸோடு சொல்ல முடியும். பட் இதை வந்து காவல்துறை விசாரணைக்குங்க. நாங்களே எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் வந்து நாளைக்கு எங்கள் மேலே ஒரு போலி எஃப்ஐஆர் போட்டு எங்களை ரிமாண்ட் பண்ணிவிட்டு 10 நாள் கழித்து நாங்கள் வெளியே வரணுமா? இதையெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், பல தடவை சொல்லியிருக்கோம் சார். இது 1-2 வாட்டி சொல்லலை, பல தடவை சொல்லியாச்சு. பெட்டிஷனாக கொடுத்துருக்கோம், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், மீடியாவில் சொல்லியிருக்கோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ கம்ப்ளைண்ட் எடுக்க அது டிஜிபி கன்ஃபார்ம் பண்ணால் தான் நாங்கள் விசாரிப்போன்றாங்க. ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒர்க்கிங் ஹவரில் 11 மணிக்கு வரும். இது வரைக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஜிபி கன்ஃபர்மேஷனாக வெயிட்டிங் சார், வந்தவொடனே உட்காந்து விசாரிக்கணுன்றாங்க. யார் கொடுத்தாலும் எடுத்துப்பாங்களே, கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்களே. இது ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாதங்களுக்கு முன்னாடியே இதை கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம். டிஜிபிக்கும் தெரியும் இந்த வழக்கு. இந்த கேஸை வந்து நீர்க்கடிச்சு அவங்கள வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அது லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட லேண்டை ஒப்படைச்சிருங்க. லேண்ட் ஓனர்ஸ் அவன் அம்பாட்டம் வேலையை பார்ப்பான்ல, எதுக்கு இங்கே வெயிலில் நின்று போராடிட்டு இருக்கணும்? இப்போ லேண்ட் ஓனர் ஏங்க பிரச்சனை பண்ணுறான்? அவரோட இடத்துல லேண்ட் கிராபர் உட்காந்து வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்காக தானே லேண்ட் ஓனர் வந்து திரும்ப போலீஸ்கிட்ட வந்து நிற்கிறாங்க.
நீங்கள் அந்த வேலை எதுவுமே செய்யாமல் அவன் மேலேயே ட்ரெஸ்பாஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அவன் மேலேயே ட்ரெஸ்பாஸ் எஃப்ஐஆர் போடுறீங்க. அவன் இவங்கெல்லாம் வந்து அடித்து உடச்சி கையை உடச்சி ஃப்ராக்சர் பண்ணக்கூடிய ஆட்களா? இல்லை என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு? கடவுளா 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 மின்டர் கடவுளா கடவுளா நான் பிச்சைக்காரன். நான் அட்வொகேட் ரவி ஜெயக்குமார். கோயிலில் தட்டு எடுத்து சாப்பிட்டு நான் பிச்சைக்காரன். நான் எங்கடா போகுது? நான் இனிமேல் எங்கடா போகுது? சுடுகாட்டம் போகணும். என்ன போலீஸ் அதிகாரி மனிதாபமாக நடக்கவே மாட்டாங்க. இவ பேர் எழுதிச்சு சுத்த அபரிச்சேன்னா சாவணுங்க. வேற வழியே கிடையாது. எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு வேற வழியே இல்லை. ஏன்னா எந்த போலீஸ்காரங்களும் எடுக்க மாட்டேற நடவடிக்கை. நாங்கள் கிருஷ்ணாபுரத்தில் மருந்து குடிச்சு சாப்பிடுறோம். வேற வழியே இல்லை. நாங்களும் எவ்வளோ இடத்துல போயாச்சு, எவ்வளோ இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாச்சு. போங்கம்மா வெளியே சொல்றாங்க. எங்களை வீடு கட்டியிருந்தோம், கரண்ட் இருக்குது. எங்களை அடிச்சு வெளியே தொட்டு அவன் பால் பண்ண வச்சுக்கான். ஒருத்தர் ஸ்கிராப்புக்கு விட்டுட்டு வாடகை 5 வருஷம் வாடகை சாப்பிட்டுருக்கான். அந்த 5 வருஷம் வாடகை சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் இன்னொரு 10 சாப்பிட்டோம். என்ன கேட்டால் ஐயா எங்கள் அப்பாவுக்கு மிருதில் கொடுத்த இடம் பட்டா இருக்கேன். நான் பட்டா வச்சுருக்கேன். பொறுமை கடனை இப்போ தாத்தா வந்தால் ஆழ்ந்து கொடுப்பான். தாத்தா இப்போ ஆழ்ந்து கொடுக்குறது, நான் இப்போ சாப்பிட்றது. அதை நான் செத்து போயிட முடியுது. நீங்களாம் கேளுங்க. அமலாக்கத்துறை மின்சார சொத்தை அபகரிங்க இல்லை பண்ணுங்க.